கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறாங்களா, தூஷிக்கிறாங்களா, செய்யாத குற்றத்தை செய்தேன்னு சொல்கிறாங்களா, அதனால் நீங்கள் மனவடிவாக இருக்கீங்களா, அதனால் கவலையோடு இருக்கீங்களா? நான் எந்த தப்புமே செய்யலையே, ஏன் எனக்கு விரோதமாக இத்தனை குற்றச்சாட்டு, ஏன் நான் எந்த தவறு பண்ணலையே, ஏன் எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க? எங்கே போனாலுமே நமக்கு விரோதமாக தூஷிக்கிறாங்க, விரோதிக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. நான் அவங்க குற்றம் சொல்கிற அளவுக்கு நான் எந்த தப்பு செய்யலையே, நான் செய்யாத தவறு அவங்க சொல்கிறாங்களே. வேதனையோடு இருக்கீங்களா? ஆண்டருக்கு விரோதமாகவும் அப்படி தான் பண்ணாங்க. ஆண்டருக்கு விரோதமாக அநேக குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. பிலாத்து கேட்குறாரு ஆண்டவரை பார்த்து, உங்கள் மேலே இவ்வளோ குற்றம் சொல்கிறாங்களே, நீங்கள் அதுக்கு எதுவுமே நீங்கள் பதில் சொல்லலையான்னு சொல்லி பிலாத்து ஆண்டவரை கேட்கும்போது ஆண்டவர் உத்தரவே சொல்லலை. மார்க் 15வது அதிகாரத்தில் 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் பதிலே கொடுக்கல. அவரே பதில் கொடுக்கல. அப்போ நம்ம பதில் கொடுக்கலாமா? அமைதியாக இருங்க. கர்த்தர் எவ்வளோ தவறே செய்யலை, அவரே எல்லாரும் குற்றப்படுத்துகிறாங்க. ஆனால் அப்போ கூட அவர் பதில் பேசாமல் அந்த குற்றத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கிறாரு, அமைதியாக இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு விரோதமாக யார் பேசினாலும் அமைதியாக இருங்க. நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுவார். கர்த்தர் போன பாதை தான் நம்மளும் போய் ஆகணும். அவருடைய அடிசுவடு தான் நம்ம பின்பற்றி ஆகணும். அவரு குற்றம் சாட்டினாங்கன்னா நம்மளையும் குற்றம் சாட்டுவாங்க, அவரை பகைச்சாங்கன்னா நம்மளையும் பகைப்பாங்க. அப்போ அவர் எப்படி அமைதியாக இருந்தாலும் நம்ம அமைதியாக இருக்கணும். இதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. அதனால் ஆண்டவரை முன்னாடி நிறுத்துங்க. ஆண்டவரே, உங்களுக்கு விரோதமாக பேசும்போது நீங்கள் அமைதியாக இருந்தீங்கள்ல, நானும் அமைதியாக இருக்கேன் ஆண்டவரே, நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க, நீங்கள் பொறுப்படுத்திக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவரோட கருத்தில் ஒப்படைங்க. அவங்களுக்காக நன்றி சொல்லுங்கள். தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் எல்லாமே காரியம் மாறுதலை முடிவு பண்ணுவார். ஜெபிக்கலாமா? ஸ்திரீகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, யார் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டினாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கப்பா. அதை இருதயத்தில் வைக்காமல் நாங்கள் பதில் பேசாமல் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.